அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்ட கம்பைன்டு சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய சிவி சரியாக அப்லோட் பண்ணாமல் உள்ளவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மீண்டும் ஒரு வாய்ப்பு விட்டுருக்காங்க. நம்ம அதை மதியம் ஒரு வீடியோவாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் அந்த சிவி மெமோ லிங்க் வந்து யாருக்குமே ஓப்பன் ஆகலை. அது இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு அது ஓப்பன் ஆகுது, பல பேருக்கு அது ஓப்பன் ஆகலை. அப்போ நிறையா பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் அது என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுவே ஓப்பன் ஆயிரும்னு சொன்னோம். அப்புறம் நம்மளுடைய அந்த லிங்க் ஓப்பன் ஆகி அவங்க நமக்கு சில இதை ஃபோட்டோவை நம்ம சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம், வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் இப்போ அப்லோட் பண்ணுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களுடைய யாருக்கெல்லாம் இது எல்லாருமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் லாகின்ல ஓப்பன் ஆகலைன்னா உங்களுடைய ஒன் டைம் லாகின் இருக்குல்ல, அதில் போய்க்கங்க. அதில் போய் நீங்கள் உங்களை ஒன் டைம் பதிவில் போய் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஜாப்லாம் வரும் பார்த்தீங்களா. அதில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அதுக்கு நேராக இந்த அப்லோட் டாக்குமெண்ட்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகுது. ஒரு நியூ லிங்க் ஓப்பன் ஆகுது. இது யாரெல்லாம் அந்த சிவி சரியாக அதாவது தேவையான மார்க் இருந்து சரியாக சிவி அப்லோடு பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சும்மா அதை போட்டு ட்ரை பண்ணி கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய ஒன் டைம் லாகின்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜேடிஓ எக்ஸாம் அப்ளை பண்ண அந்த லிங்க்கு நேராக இந்த மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட்னு உள்ளே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரெட்டு, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணது மொத்தம் 5 டாக்குமெண்ட் அப்ளை பண்ணலாம். அதில் எந்த டாக்குமெண்ட் தப்பு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் அந்த இந்த மேலே போட்டிருப்பாங்க, த டாக்குமெண்ட் டிஸ்பிளேட் இன் த ரெட் கலர் ஆர் ஃபவுண்ட் டிஃபெக்டிவ் ஃபார் த ரீசன் மென்ஷன்டு அகெயின்ஸ்ட் ஈச். யூ ஆர் தேர்ஃபோர் இன்ஸ்ட்ரக்டட் டு அப்லோடு த செட் டாக்குமெண்ட் கரெக்ட்லி ஃப்ரம் 29/12/2023 முதல் 12/1/2024. ஃபெயிலிங் விச் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் வித்தவுட் எனி ஃபர்தர் நோட்டீஸ். அதாவது நீங்கள் அப்லோடு பண்ணும்போது நீங்கள் ஒன் டைம் பண்ணும்போது நீங்கள் 5 பண்ணியிருப்பீங்க சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த சர்டிஃபிகேட் தப்புன்னு உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அந்த சர்டிஃபிகேட் எது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோடு பண்ணது. ஸோ அதை மட்டும் நீங்கள் இப்போ திரும்ப அப்லோட் பண்ணால் போதும். என்னைக்குள்ளேன்னா 29/12 இன்னைக்கு இருந்து டிசம்பர் 12 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எது பண்ணிக்கிடலாம். அதை தாண்டி போகும்போது தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ எம்பி இருக்கணும்னா அது 1 எம்பிக்குள்ளே இருக்கணும். அந்த ஸ்கேன் இதுக்குள்ளே போகிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நம்ம என்ன அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் அதை ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் உள்ளே போனாலே உங்களுடைய நீங்கள் ஜேடிஓ எக்ஸாம் ஃபில்லப் பண்ண அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்னு போட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கும். நீங்கள் எது சரியாக அப்லோடு பண்ணலையோ அந்த அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணதுக்கும் நீங்கள் டைப் பண்ண சர்டிஃபிகேட் நம்பருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி காமிச்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிடலாம். இங்கே எங்கெல்லாம் இந்த ரெட் மார்க் இருக்கோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஸோ 5 டாக்குமெண்ட் இருக்குது. அதில் எந்த டாக்குமெண்ட்னுடைய இதில் உங்களுக்கு மாறி இருக்கோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ரெட் மார்க் எங்கே இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன அப்லோடு பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள டாக்குமெண்ட்டும் அது சம்மந்தமாக நீங்கள் டைப் பண்ண அந்த டாக்குமெண்ட் நம்பரும் ஒன்றா இருக்கணும். இப்போ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அப்லோடு பண்ணியிருப்பீங்க. அந்த யூஜி அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் நம்பரும் நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ யூஜி அப்லோடு பண்ண இடத்துல யூஜி அப்லோடு பண்ணிவிட்டு நம்பர் டைப் பண்ண இடத்துல யூஜி நம்பர் டைப் பண்ணாமல் வேறு நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்டோட நம்பர் தான் டைப் பண்ணணும். மாற்றி அப்லோட் பண்ணாலோ இல்லை நம்பரை மாற்றி டைப் பண்ணாலோ உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஸோ வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ ஜேடிஓவுக்கு சிவி சரியாக அப்லோட் பண்ணாமல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த இது ஓப்பன் ஆகும். மற்றதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. இந்த ஜேடிஓ எக்ஸாம் இதில் அந்த நேராக மட்டும்தான்
இந்த அப்லோட் டாக்குமெண்ட்னு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி லாகின்ல ஓப்பன் ஆனால் ஆன்லைன் போய் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே 1:3 உள்ளவங்களுக்கு தேவைப்படாது. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது ஓப்பன் ஆகும். அப்படி உள்ளே போகும்போது எந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு மார்க் வரும். அந்த மார்க் எந்த இதில் டாக்குமெண்ட்டில் வருதோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் திரும்ப சரியாக அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா போதும், பிரச்சனை இல்லை. 29 இன்னைக்கு இருந்து ஜனவரி மாதம் 12th வரைக்கும் டேட் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணிடுங்க. சைஸ் 1 MB தான் இருக்கணும், அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஸோ என்ன குறைபாடு இருக்கோ நீங்கள் பார்த்துக்கங்க. சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோடு கேட்டதுக்கு பதிலாக மாற்றி அப்லோடு பண்ணியிருந்தாலும், சர்டிஃபிகேட்டை சரியாக அப்லோடு பண்ணாலும், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை தப்பாக டைப் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள் காட்டும். 2 தான், வேறு எதுவும் கிடையாது. சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோடு பண்ணுறது, இன்னொன்று என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பரை தவறாக டைப் பண்ணுறது. இதுதான், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ சரியாக அப்லோடு பண்ணுங்கள். இதையாவது ப்ராப்பராக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மேட்ரு தெரியலனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.